So good evening to all. Okay, so இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா errors and exception handling. ஓகேங்களா? So நார்மலா errors and exception handling வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நமக்கு ஒரு அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகுது ஒரு நம்ம ஒரு யூடியூப் கனெக்ட் பண்றோம். அப்போ வந்து நம்மளோட நெட்வொர்க் வந்து சரியா கனெக்ட் ஆகல ஒரு நெட்வொர்க் பிரச்சனை. ஓகே, ஸோ இன்டர்நெட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு. ஓகே, ஸோ இன்டர்நெட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு ஆர் சம்திங் நம்ம சிஸ்டம்ல ஏதாவது ஒரு மெமரி இஷ்யூஸ் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் ஆகாது இல்லையா? ஸோ அது ஒரு எரர் தானே உங்களுக்கு. இப்போ சிஸ்டம் கனெக்ட் பண்றீங்க, அது நெட்வொர்க் இல்லாதனால அந்த வெப்பேஜோட கனெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ அந்த சர்வர் நாட் கனெக்டட் அப்படிங்கிற ஒரு எரர் வரும். இல்லைன்னா சம் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு பண்ணும். ஸோ நெட்வொர்க் வந்து ஆஃப்ல இருக்கு, நெட்வொர்க் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் பண்ணும். ஓகே, ஸோ அதே மாதிரி யூடியூப்ல போனீங்கன்னா நெட்வொர்க் வந்து கனெக்ட்ல இல்லை. ஸோ டவுன்லோட்ஸ் ஆர் வேற ஏதாவது வீடியோஸ் இருந்தால் பாருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எரர்ஸ் ஆர் பாண்ட் டு ஹேப்பன் இன் யுவர் கோட். ஓகே, ஸோ ஒரு டெவலப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எரர்ஸ் வந்து நிறைய எரர் வரும், நிறைய பக்ஸ் வரும். ஓகே, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதான் ஒரு டெவலப்பராக நம்ம வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ எவ்வளோ எரர் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தப்பு மேக் பண்ணுறீங்களோ நீங்கள் அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் அதை ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் அந்த தப்பு எதனால வந்துச்சு அப்படிங்கிறது ஓரியன்டாக நிறைய சர்ச் பண்ணுவீங்க. ஸோ சர்ச் பண்ணி அது ஓரியன்டான விஷயங்களை நிறைய படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ நார்மலாக எரர் இல்லாமல் நீங்கள் கோட் போடுறதுக்கும் அண்ட் எரர்ஸோட கோட் போடுறதுக்கும் நிறைய நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை ஃபைண்ட் பண்ணி அதுக்கான எக்ஸெப்ஷன் என்ன கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். தட் இஸ் எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ எஸ்பெஷலி when someone else ends up using it in an unexpected way. Okay, so we can use error handling to attempt to plan for possible errors. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் வந்து ஒரு ஃபைலை ரைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரைட் மீன்ஸ் ஆல்ரெடி வி நோ தட் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஓகே, ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு ரைட் பண்ணணும்னா அதுக்கான மோட் வந்து நம்ம டபிள்யூன்னு கொடுக்கணும். ஆனால் இவங்க ஆர் கொடுத்து அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு எரர் அடிக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு டைப் ஆஃப் எரர். அது சின்டெக்ஸ் எரர் ஆர் டைப் எரர் அந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு எரரையும் இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ணி அதுக்கான எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் வந்து நீங்கள் 3 கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒன்று வந்து ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் அண்ட் ஃபைனலி. ட்ரை எதுக்கு யூஸ் ஆகுது, ட்ரை பிளாக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ எந்த கோட் எரர் வர்ற கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஒரு டேட்டாபேஸ் கூட ஆர் ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல ஃபைல் இல்லாமல் இருக்கலாம், அந்த இடத்துல டேட்டா இல்லாமல் இருக்கலாம். ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜோ ஆர் ஒரு டேட்டாபேஸையோ கனெக்ட் பண்ணுறீங்க, அது கனெக்ட் பண்ண முடியாமல் போகலாம் இல்லையா? ஸோ அது வந்து பாசிபிலிட்டிஸ் ரெண்டு பக்கமும் இருக்குது. நெட்வொர்க் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு, இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற இடத்துல நெட்வொர்க் ஸ்டேபிள் இல்லைன்னா நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல எரர் இருக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பிளாக்ல கொடுக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ உங்களோட மெயின் ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ உங்களோட மெயின் கோடையும் இதில் நீங்கள் கொடுக்கலாம். ரைட், ஸோ உங்களோட மெயின் கோடு என்னது, நீங்கள் எந்த கோடை மெயினாக டைப் பண்ணுறீங்களோ அந்த கோடை ட்ரை பிளாக்ல கொடுக்கலாம். என்ன பண்ணுது ட்ரை பிளாக்கு, ஜஸ்ட் ட்ரை பண்ணுது, இந்த கோடை வந்து ட்ரை பண்ணுது, ரன் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, அதில் எரர்ஸ் எதுவுமே இல்லையா, ரன் பண்ணிடுறோம். இந்த கோடை ரன் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுத்துரும். ஸோ எதா எரர் இருக்கு அப்படின்னா அடுத்து எக்ஸெப்ட் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளாக்குள்ள போகும்.
ஓகே. ஸோ அந்த பிளாக்ல போயிட்டு என்ன எரருக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம். இப்போ சில அப்ளிகேஷன்லாம் நீங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸு ஆர் ப்ரைம் யூடியூப்லாம் வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து இண்டிகேட் பண்ணும் யோர் மொபைல் டேட்டா ஆர் ஸ்விட்ச் ஆன் யோர் மொபைல் டேட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும், ரைட். ஸோ அது எல்லாமே நம்ம எக்ஸப்ஷன், இந்த எக்ஸப்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கோட்குள்ள நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரைல எனக்கு ஏதோ ஒரு எரர் இருக்குன்னா அந்த எக்ஸப்ட்ல ஸோ இந்த எரருக்கு இந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஸோ இப்போ நெட்வொர்க் கனெக்ட் ஆகலை அப்படின்னா யுவர் இன்டர்நெட் இஸ் ஆஃப் ஸோ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணு. ஸோ இது எல்லாமே எக்ஸப்ஷன்ல பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் ட்ரை அண்ட் எக்ஸப்ஷன். ரொம்பவே சிம்பிள் ஆனால் ரொம்ப யூஸபிள், ரைட். அடுத்து ஃபைனலி. ஸோ ஃபைனலி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ ட்ரைல எரர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, ஓகே, எக்ஸப்ஷன் பிளாக் ரன் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி ஃபைனலி ரன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஒரு டேட்டா பேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ரைட். ஸோ ட்ரைல வந்து ஃபர்ஸ்ட் லைன் டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அண்ட் செகண்ட் லைன்ல உங்களுக்கு வந்து ஒரு எரர் வந்துருச்சு, ஏதோ ஒரு எரர். ஓகே. அங்கே இருக்க டேட்டா ஃபெச் பண்ண முடியல, இல்லை இவங்க கொடுக்குற ஒரு 4 டேட்டா நான் வந்து அங்க இருந்து கால் பண்ணணும்னா எனக்கு டேட்டா பேஸ்ல 3 டேட்டா தான் இருக்குன்னா அது எரர் இல்லையா. ஓகே. ஸோ அந்த எரர் வந்து எது வரைக்கும் ஸ்டாப் ஆகும் அப்போ ஸோ டேட்டாபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, சர்வர் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் அந்த எரர் வந்துச்சுன்னா சர்வர் ஓப்பன்லேயே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அந்த சர்வரை க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த சர்வரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபைனலிங்கிற பிளாகை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எய்தர் ட்ரைல எரர் வந்தாலும் வரலைனாலும் ஃபைனலி ரன் ஆகும். ஓகே. ஸோ ட்ரைல எரர் வந்துச்சுன்னா மட்டும்தான் எக்ஸப்ஷன் ரன் ஆகும். ஸோ ட்ரைல எரர் இல்லை அப்படின்னா எக்ஸப்ஷன் ரன் ஆகாது. ஓகே. ஸோ ஆனால் ஃபைனலிங்கிறது ட்ரைல எரர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி கடைசியில் ஃபைனலிங்கிற பிளாக் வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ ஹியர் நான் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். def add some இங்கே a, b and colon. Okay. So print a plus b. ஓகே. ஸோ a plus b அப்படின்னு கொடுத்துட்டேன். def add a, b கீழே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டையும் சம் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன் இல்லையா, add உள்ள 2 வேல்யூ 12 and 23. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா எனக்கு 35 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ add 12, string of 23 கொடுத்தோம்னா எரர் அடிக்கும். ஏன்னா unsupported operand type for plus int and string. ஸோ இன்டிஜர் ஸ்ட்ரிங்கும் நம்ம ப்ளஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ எனக்கு எரர் அடிக்கும். அண்ட் ஸோ 2 ஸ்ட்ரிங்கை உங்களால் ப்ளஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ 12 + 23 தட் இஸ் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 12 + 23 is equal to 1000 and 1223. ஓகே. ஸோ இது கிடைச்சிருச்சு. இப்போ a ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் தட் இஸ் 23 அண்ட் b ஈக்குவல் டு ஒரு யூசர் இன்புட் வாங்குறேன். இன்புட் enter the value. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இன்புட் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா. ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்ல இருந்து எனக்கு இன்டிஜரோ ஃப்ளோட்டோ வேணும்னா நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே.
ஸோ அதுதான் வந்து இன்புட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்புட்டை ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? ஸோ இஃப் யூ வாண்ட் இன்டீஜர் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும், அண்ட் ஃப்ளோட் வேணும்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கணும், ரைட்? அண்ட் இது ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். எனக்கு வேல்யூ கேட்குது, நான் ஒரு 12 கொடுக்குறேன், ரைட்? ஸோ இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், add a, b. ஸோ ரன் பண்ணுறத, ஸோ எனக்கு எரர் அடிக்குது இல்லையா? ஸோ இந்த எரர்ஸ்லாம் வந்து நான் ஈஸியாக வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ட்ரை கொடுக்குறேன். ஸோ ட்ரை பிளாக்ல என்ன கொடுப்போம் நம்ம? ட்ரை பிளாக்ல நம்மளோட மெயின் கோடிங். ஓகே, ஸோ எரர் வர்ற மாதிரி என்ன கோட் இருக்கோ அந்த கோடை நம்ம கொடுப்போம், ரைட்? ஸோ இதே ட்ரை கொடுத்துட்டு ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்டேஷன் தள்ளி வரும். ஓகே, ஸோ இங்கே உங்கள் கோடை நீங்கள் டைப் பண்ணலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஏ ஈக்குவல் டு ஒரு இன்புட் வாங்குறேன், இன்டீஜர் இன்புட் வாங்குறேன். ஓகே, ஸோ இன்டீஜர் இன்புட்னா இன்புட்டை நீங்கள் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி b ஈக்குவல் டு ஒரு வேல்யூ வந்து. ஓகே, சிம்பிள். நான் அதை காப்பி பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன். b ஏக்கு பதிலாக b மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 2 இன்புட் வாங்குறேன், ரெண்டுமே இன்டீஜராக வாங்குறேன். தென் ரிசல்ட் ஈக்குவல் a ப்ளஸ் b கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு அண்ட் இங்கே நீ எக்ஸப்ட் கொடுக்கலாம், கோலன் கொடுத்துட்டு இங்கே சம் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ட்ரை பிளாக்ல வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் இங்க வந்து வேற கோட் கூட இங்க கொடுக்கலாம் எக்ஸெப்ஷன்ல. ஓகே, நீங்க ஜஸ்ட் வந்து நான் பிரிண்ட் மட்டும் பண்றேன், சரியா? ஓகே, ஸோ இங்கே நான் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்றேன். இப்போ ரன் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ கேட்குது 10, செகண்ட் வேல்யூ கொடுக்குறேன் 20. ஓகே, ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன், ஆனால் எங்கேயுமே பிரிண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ரிசல்ட்டை பிரிண்ட் ரிசல்ட். ஸோ ரன் பண்ணிடுவோம். அண்ட் 10, 12 அண்ட் 34. ஸோ எனக்கு 46ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ புரியுதுங்களா? ட்ரை பிளாக்ல எனக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ ட்ரை பிளாக் எப்பயும் போல ரன் ஆகி எனக்கு வந்து ஆன்சரை பிரிண்ட் பண்ணிடுச்சு, ரைட்? ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், பியில் இந்த இன்டீஜரை மட்டும் தூக்கிடுறேன். இப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் ஆகுங்களா? ஓகே, ஸோ நார்மலாக இன்புட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்? ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ என்டர் வேல்யூ 12 கொடுக்குறேன் அண்ட் 23. ஸோ ட்ரை பிளாக் ஹேஸ் எரர். ஏன் எரர்? பி வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ எனக்கு எங்கே வரைக்கும் ரன் ஆயிருக்கு? அண்ட் பி வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக எப்பயுமே நீங்கள் எந்த லைன் வரைக்கும் ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்த்துருங்க எது வரைக்கும் ரன் ஆகுது அப்படின்னு. ஓகே, நம்ம இங்கே பி வரைக்கும் வாங்குறோமா? ஸோ நான் இங்கே பி போடுறேன் அண்ட் இங்கே டைப் ஆஃப் பி கொடுத்துறேன். அப்படின்னா தான் நமக்கு டைப் பி என்னங்கிறது தெரியும், ரைட்? ஸோ இப்போ எனக்கு இது வரைக்கும் ரன் ஆகுது. நான் 10, 12 கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒரு 23. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். எனக்கு பிரிண்ட் டைப் பி வரைக்கும் கிடைச்சிருக்கா? ஸோ கிளாஸ் வந்து ஸ்ட்ரிங்கு தானுங்க இது. பி ஈக்குவல் டு இன்புட்டு. ஸோ இன்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது எப்பயுமே ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அப்போ கிளாஸ் ஸ்ட்ரிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து ட்ரை பிளாக் ஹேஸ் எரர். ஸோ இந்த லைனுக்கு வந்துருச்சு. ஓகே,
ஸோ இதுதான் எக்ஸெப்ஷன். ட்ரை பிளாக்ல எரர் எங்க இருக்குதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நார்மலா நம்ம கோடிங்ல ரன் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ 4 லைன் வரைக்கும் நீங்க பிரிண்ட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 5வது லைன்ல எனக்கு வந்து எரர் அடிக்குதுன்னா அந்த 4 லைன் பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் 5வது லைனுக்கு மேல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ மீன்ஸ் எரர் அடிச்சிடும் இல்லையா? 5வது லைன்ல எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கு பின்னாடி இருக்கிற லைன்ஸ் வந்து ரன் ஆகாது. ஓகே, அதே மாதிரி தான் ட்ரைலு எந்த லைனுக்கு மேல வரைக்கும், எந்த லைன்ல எரர் இருக்கோ அந்த லைனுக்கு மேல வரைக்கும், ஸோ அதோட ப்ரீவியஸ் லைன் வரைக்கும் எக்ஸிக்யூஷன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம நார்மல் ப்ரோக்ராம் தான் அதுக்கு அதில் போடுறோம். ட்ரை வந்தால் அதாவது எரர் வந்தால் மட்டும் எக்ஸெப்ட் அந்த பிளாக்ல போய் எனக்கு the try block has error அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை அந்த எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸெப்ஷனை நம்ம எரர் வைஸா கொடுக்க முடியும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். லைக் ஸோ 10 பிளஸ், ஸோ இதே ஆப்ரேஷன் தானே மேலே நடக்குது. ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டிஜரையும் நம்ம ஆட் பண்றோம். அது என்ன எரர் வருது? டைப் எரர் இல்லையா? ஸோ இந்த எரர் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இந்த எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே, ஸோ டைப் எரர் வந்தால் மட்டும் இதுக்குள்ள போற மாதிரி. அந்த எரரை நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த எரர் மட்டும் அங்கே போகும். ஓகே, லைக் எப்படி போடலாம்னா டைப் எரர் go and check your data type. ஓகே, இப்போ எனக்கு வேல்யூ கேட்குதா? வேல்யூ என்ன கொடுக்குறேன்? 12 கொடுக்குறேன் அண்ட் 23 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் எரர் கோ அண்ட் செக் யுவர் டேட்டா டைப். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரரை தனித்தனியாக டிஃபைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எந்த எரர் வந்தாலும் அந்த எரருக்கு நேம் கொடுத்துட்டு அண்ட் இதுக்கு கீழே வேற எக்ஸெப்ஷனும் கொடுத்துக்கலாம். எத்தனை எக்ஸெப்ஷன் வேணா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து டைப் எரருக்கான எக்ஸெப்ஷன், இது வந்து ஜென்ரல் எக்ஸெப்ஷன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? பிரிண்ட் something went wrong. ஓகே, ஸோ இது செக் பண்ணு ஃபர்ஸ்ட் டைப் எரரானு. ஓகே, டைப் எரர் இல்லைன்னா அடுத்து இந்த எரர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ரன் பண்ணா ஸோ இன்வேலிட் சின்டெக்ஸ் இங்கே இங்கே ஓகே, ஸோ டைப் எரர் இருக்கனால நான் இங்கே 2 எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து டைப் எரர் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது. ஓகே, ஸோ ஏன்னா இங்கே வந்து இன்டீஜர் வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் ப்ளஸ் பண்ண முடியாது, அது ஒரு டைப் எரர். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப் எரர் எக்ஸிக்யூஷன் ஆயிடுச்சு. டைப் எரர் கோ அண்ட் செக் யுவர் டேட்டா. ஓகே, ஸோ நான் இங்கே வேறு எதாவது கொடுப்போம். ஈக்குவல் கொடுக்குறேன். 12 23 that's also a type error. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரர்ஸ் டைப் எரராக டிஃபைன் பண்ணி கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ அடுத்து நான் மறுபடியும் பேக் டு இதே இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் இதில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்ஸ் எங்கே கொடுக்கலாம்னா என்ட்ரு பண்ணி இந்த இடத்துல எல்ஸ் கொடுக்கலாம். எல்ஸும் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்ஸ் எப்போ வந்து ஒர்க் ஆகும்னா ட்ரை பிளாக்ல எரர் இல்லாதப்ப எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ரிசல்ட்டை மட்டும் கட் பண்ணி எல்ஸ்ல நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். டன். ஸோ இப்போ என்ன ஆகும்? ட்ரை பிளாக்ல எரர் இல்லைன்னா எல் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ 10 12 கொடுக்குறேன் அண்ட் ஒரு 30 or 43 தென் எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெக்ஸ்ட் மாதிரி, ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்ல தான் அது பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் எல்ஸ்ன்னு. ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன் அண்ட் 23 45 ஓகே, ஸோ எல்ஸ் 57
அப்போ எனக்கு எல்ஸ் பிளாக் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ட்ரை பிளாக்ல வந்து எந்த எரரும் கிடையாது. ரைட், இப்போ ட்ரை பிளாக்ல ஏதாவது எரர் இருக்கு. இந்த இன்டீஜர் வேல்யூன்னு எடுத்துடுறேன். ஓகே, எடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ 23 34. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஸ் வந்து ரன் ஆகாது. ஓகே, எப்போ வந்து ட்ரையில் வந்து எரர் இல்லையோ அப்போதான் வந்து எல்ஸ் ரன் ஆகும். சரிங்களா, சிம்பிள். இந்த ட்ரையில் வந்து எரர் இருந்துச்சுன்னா எக்ஸெப்ஷன் ரன் ஆகும், எரர் இல்லை அப்படின்னா எல்ஸ் ரன் ஆகும். ஓகே, நான் இப்போ எல்ஸ் நான் இங்கேருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு அடுத்து நம்ம ஃபைனலி பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எரரை கிளியர் பண்ணிடலாம். தென் இப்போ ஃபைனலி பற்றி பார்ப்போம். ஃபைனலி மேலே இருக்க எக்ஸிக்யூஷன் என்ன இருந்தாலும் சரி, கடைசியாக அந்த ஃபைனலிங்கிறது ரன் ஆயிடும். ஓகே, ஸோ இங்கே print I always run. ஓகே, ஸோ என்ன மேலே எந்த எக்ஸிக்யூஷன் நடந்தாலும் ஃபைனலி வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஐடிஎல்லியில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஜூபிட்டர் சம்திங் கர்னல் எரர் ஆகுது. ஸோ ஐடிஎல்இ ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் இதில் ரன் பண்ணி பார்த்துடலாம். ரைட், அது ஜூபிட்டர் has some error. ஸோ உங்களுக்கு நியூ ஃபைல் அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபைனலி வந்து ஆல்வேஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். மேலே இருக்க ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் பிளாக் எது ரன் ஆனாலும் எனக்கு ஃபைனலி வந்து ரன் ஆகும். ஓகே, இது சேவ் பண்ணுனா try dot py and I give F5. Okay, so something went wrong, I always run. Right, இங்கே நம்ம வந்து இன்புட் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ரைட், ஸோ இன்புட் வந்து நம்ம இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணலை, ஸோ அதனால டைரெக்டாக இங்கே வந்துருச்சு. தென்
சம்திங் வென் ராங்கிற எரர் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. தென் ஃபைனலி என்ன போட்டிருக்கோமோ ஐ ஆல்வேஸ் ரன்னுங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே எரர் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஃபைனலி ரன் ஆகும். ஓகே, ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ ஆல்வேஸ் ரன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கா. And okay, the reason is the something went wrong அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் பிரிண்ட் ஆகுற ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க டபுள் ஈக்குவல் கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே சிங்கிள் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் ஈக்குவல் கொடுத்த என்ன ரீசன், ரெண்டு ஈக்குவலா நம்ம செக் பண்ண போறோங்கிற ரீசன், ரைட்? ஸோ அதனால அந்த இடத்துல டைப் எரர் கிடையாது. ஓகே, அது சம்திங் வென்ட் ராங் அப்படிங்கிற எரருக்கு வந்துருச்சு, ரைட்? டைப் எரர்ங்கிறது என்னது, நமக்கு டைப் கன்வர்ஷன், டேட்டா டைப் வந்து கன்வர்ஷன் ஆகிறப்போ கிடைக்கிற எரர் வந்து டைப் எரர். அண்ட் மற்ற ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே இருக்க சம்திங் வென்ட் ராங் அப்படிங்கிறது வந்துடணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் ரன் பண்ணணும், எனக்கு டைரக்டா அந்த ஃபர்ஸ்ட் லைனே அதுதான் இருக்கா. ஸோ டபுள் ஈக்குவல் இருக்கனால சம்திங் வென்ட் ராங் ஐ ஆல்வேஸ் ரன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, சம்திங் வென்ட் ராங்கிறது இந்த எக்ஸெப்ஷன் அண்ட் ஐ ஆல்வேஸ் ரன்ங்கிறது ஃபைனலி ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த சிங்கிள் ஈக்குவல் கொடுத்துறேன் அண்ட் ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்டர் வேல்யூ கேட்குதா, 12 அண்ட் 23. ஸோ எனக்கு பாருங்க ஐ ஆல்வேஸ் ரன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் ஹியர் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணல. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிடுறேன், பிரிண்ட் ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே 12 அண்ட் 23. தென் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் வந்து இன்ட்டு அண்ட் 35 இஸ் அவர் டோட்டல். தென் அப்பயும் அந்த ஃபைனலி வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ ஃபைனலி எரர் இருந்தாலும் சரி எரர் இல்லைனாலும் சரி ரன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன், தட் மீன்ஸ் எரர் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் வந்து 3 கீவேர்ட்ஸ் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ட்ரை, எக்ஸெப்ட் அண்ட் ஃபைனலி, ரைட்? ஸோ ட்ரைல பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பிளாக் ஆஃப் கோட் இருக்கும், நம்மளோட மெயின் கோடு இருக்கும். ஓகே, ஸோ அதில் எரர் வருது அப்படிங்கிற மாதிரி கோடு வந்து நம்ம ட்ரைல கொடுத்துருவோம், ரைட்? ஸோ எக்ஸெப்ஷன்ல என்ன டைப் ஆஃப் எரர், ஸோ என்ன எரர் வரும் அதுக்கு என்ன எக்ஸெப்ஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸெப்ஷன் பிளாக்ல கொடுத்துடலாம், ரைட்? அதுக்கப்புறம் ஃபைனலி எதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் மேல இருக்க ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் எது ரன் ஆனாலும் ரன் ஆகாட்டியும் ஃபைனலி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இது ஃபைனலியோட யூஸ் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ நார்மலா நம்ம வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுப்போம், ரைட்? ஸோ டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ண போறது இல்லை, அதுக்கு பதிலாக என்ன கொடுக்க போறோம்னா பிரிண்ட்ல டேட்டாபேஸ் ஆர் சர்வர் ஓப்பன் அண்ட் சர்வர் க்ளோஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ட்ரை கொடுக்குறோம் அண்ட் க்ளோஸ் இன்டென்ட் கொடுத்தாச்சு அண்ட் கீழே பிரிண்ட் உள்ள டேட்டாபேஸ் ஆர் சர்வர்னு கொடுக்குறாங்க, சர்வர் கனெக்டட். ஓகே, ஸோ சர்வர் கனெக்டட் அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன், ஏதோ ஒன்று ரிசல்ட். ஸோ ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ரிசல்ட் அண்ட் ஈக்குவல் டு 10 plus 10, right? Then your exception. Here our try block has some error. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு அண்ட் கீழே ஃபைனலி கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இங்கே ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவல் மீன்ஸ் மேலே வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறேன்னு வைங்க அந்த லைனு. ஸோ ஓகே, ஸோ அசம்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த பிரிண்ட் சர்வர் கனெக்டடுங்கிறது அந்த லைனில் நான் சர்வரை கனெக்ட் பண்ணிட்டேன், ரைட்? தென் கீழே ஃபைனலியில் வந்து இப்போ நான் சர்வரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். சர்வர் கனெக்டட் மீன்ஸ் இல்லைன்னா சர்வரை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஒரு சர்வர் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வரோட பாத் வந்து ஓப்பனில் இருக்கும் அண்ட் யார் வேணால் அதில் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இல்லை நம்மளே தெரியாமல் உள்ள இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும், ரைட்? ஸோ இந்த ஃபைனலியோட
மேஜர் ரோல் இங்கே தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். சர்வர் டிஸ்கனெக்ட். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சர்வரை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த வேலையை ஃபைனலி கரெக்டாக பண்ணணும். ஓகே, ஸோ நான் இதை சேவ் பண்ணுறேன். ரைட், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். அப்போனா நமக்கு கிளியராக இருக்கும் இல்லையா? பிரிண்ட் result. Okay, so I'm going to run this. So நீங்க இப்ப பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாம் சர்வர் கனெக்டட், அப்புறம் இந்த ரிசல்ட்டோட ஆன்சர் 20 கிடைச்சிருச்சு. அண்ட் மறுபடியும் நம்மளோட ஆப்ரேஷன் இங்கே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நம்ம ரெண்டும் ஆட் பண்ண நினைச்சோம், ஆட் பண்ணிட்டோம், மறுபடியும் சர்வரை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 10 போடுறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு பிளாக்ல வந்து எரர், ட்ரை பிளாக் ஹேஸ் சம் எரர், ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகும், நார்மலாக நீங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமில் ஸோ இடையில ஏதோ எரர் வந்துருச்சுன்னா நீங்கள் அங்கே க்ளோஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க. லைக் இங்கே போயிட்டு நான் இந்த லைனை காப்பி பண்ணி ஸோ இங்கேயே பேஸ்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இது உங்களோட ஒரிஜினல் கோடுன்னு வச்சுக்கோங்க. ட்ரை எக்ஸெப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலை, அந்த மேலே இருக்க 4 கோட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சர்வரை கனெக்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த டாஸ்க்கை பிரிண்ட் பண்ணுறீங்க, தென் ஃபைனலி அந்த டாஸ்க்கை வந்து அந்த சர்வரை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா சர்வர் க்ளோஸ் ஆகிடும், ரைட்? ஸோ இந்த மாதிரி எரர் வர்றப்போ இண்டிகேஷனுக்காக ஹைஃபன் கொடுத்து இங்கே ட்ரைன்னு போட்டுக்கிறேன். இங்கே இண்டிகேஷனுக்காக ஹைஃபன் கொடுத்து ஃபைனலின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அன் ஐடென்டிஃபிகேஷன், ரைட்? இங்கே ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு அண்ட் ட்ரை பிளாக் ஹேஸ் சம் எரர். இடையில வந்து ஒரு எரர் வந்துருச்சு, அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த லைன் ரன் ஆகவே இல்லை. பார்த்தீங்களா, இந்த லைன் ரன் ஆகவே இல்லை. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, சர்வர் டிஸ்கனெக்டட் ஃபைனலி பிளாக்கோட சர்வர் தான் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த லைன் வந்து நமக்கு ரன் ஆகவே இல்லை. ஓகே, ஸோ நார்மலாக இந்த 4 லைனை கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த சர்வர் க்ளோஸ் ஆயிருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலி கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன ஆகும், சர்வர் அதில் எரர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி சர்வர் க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபைனலியோட மெயின் ப்ராப்பர்ட்டி. இஃப் இட் இஸ் சர்வர் கனெக்ட் இருந்தாலும் சரி, சர்வர் கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் சரி, இது க்ளோஸ் பண்ணிடும். ஃபைனலாக இந்த கோட் வந்து ரன் ஆகும். எரர் இருந்தாலும் சரி, எரர் இல்லைனாலும் சரி, ஃபைனலி இந்த கோட் ரன் ஆகும். அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டாஸ்க்குலாம் ஃபைனலி வந்து ரொம்ப யூஸ் ஆகும், ரைட்? ஸோ ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் அண்ட் ஃபைனலியும் இந்த மாதிரி டாஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு க்ரோம் எடுத்துட்டு நெட் கனெக்ட் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் வரும், லைக் ஸோ அந்த டைனோசர் வச்சு நம்ம கேம் விளையாட முடியும் அந்த டைனோசர்ல, ரைட்? ஸோ அது என்னன்னா அது ஒரு வகையான எக்ஸெப்ஷன், புரியுதுங்களா? ஸோ அது எல்லாருமே ப்ளே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னோட அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டா அவன் வேற எந்த அப்ளிகேஷனையும் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து எல்லாரோட அப்ளிகேஷன் எல்லாத்தோட மைண்டும், எல்லாரோட அப்ளிகேஷன் டெவலப்பரோட மைண்டும் அதுதான் மைண்ட் செட். ஓகே, ஸோ அதுதான் அவங்களோட மைண்ட் செட்டு. அண்ட் இப்போ நெட்டு கனெக்ட் ஆகலை அப்படின்னா அவங்க அந்த கேம்குள்ள வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் வந்து அந்த கேமுக்கு போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் நெட் கனெக்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்க்ரீனில் வந்து கேம் விளையாண்டுருக்கலாம், உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அண்ட் அந்த நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து சீக்கிரம் அன்ரைட் பண்ண மாட்டீங்க, சும்மா ஒரு கம்மியான ரேட்டிங் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அது அவங்களோட ஓகே, ஸோ அது அவங்களோட ஒரு
thinking, like T-Rex running game. So அந்த கேம் பேர் T-Rex running game, right? ஸோ இது ஒரு வகையான எக்ஸெப்ஷன் கோடிங். நெட்வொர்க் கனெக்ட் ஆகல அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் கோடிங் வந்து ரன் ஆகும். ஸோ இது எல்லாருமே விளையாண்டுருப்பீங்க, ரைட்? இங்கே நான் வச்சிருக்கிறது நெட் கனெக்ட் ஆகலைன்னா இது வந்து ரன் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கோடிங். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குது. ஓகே, இந்த இமேஜஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் நெட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது ஃபர்தர் ப்ராசஸ் அப்படியே போயிடும். நெட் கனெக்ட் ஆகலாம் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாக உங்களோட சிஸ்டமில் இருக்க அப்ளிகேஷன் தானே. இது சிஸ்டமில் இருக்க அப்ளிகேஷனில் இந்த கேமை ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் எக்ஸெப்ஷன் ஆச்சுன்னா இந்த கேம் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷனோட usage and application. Okay, so and இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. I'll share you அதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க, ரைட்? ஸோ ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. Any doubts on try and exception handling? Yes. கிளியரா புரியுது இல்லைங்க? நான் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? இல்ல சார், புரியுது சார். ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் நாளையில இருந்து நம்ம டேட்டாபேஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ டேட்டாபேஸ்னா என்ன அண்ட் டேட்டாபேஸ்ல நம்ம எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் டேட்டாபேஸையும் பைத்தானையும் எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வில் ஸ்டார்ட் MS SQL, தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத நாளையில இருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பெண்டிங் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம MS SQL தான் பார்ப்போம், மைக்ரோசாஃப்ட் SQL பார்ப்போம். உங்களுக்கு ரெண்டுலையுமே நாலேஜ் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸி தான். மைக்ரோசாஃப்ட் SQL ஈஸி தான் அண்ட் பைத்தான் ஆல்சோ ஈஸி தான். ரெண்டு கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்? ஸோ SQLக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு வெளியே, பைத்தானுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா ஒரு பேக் அண்ட் டெவலப்பரா போய் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். Thank you, sir.